Magnetic field is applied perpendicular to the axis of the cylindrical discharge tube, then cathode rays and positive rays deflected in. இதில் cathode ray positive rayனா என்னன்னு தெரியணும். அப்புறம் வந்து நமக்கு வந்து இதில் என்ன இது மூவிங் சார்ஜஸ் cathode rays and will deflect in கேட்டிருக்காங்க. டிஃப்ளெக்ஷன்னா அங்கே ஃபோர்ஸ் இருக்கணும். நமக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கே லாரன்ஸ் ஃபோர்ஸ். எப்பெல்லாம் ஒரு சார்ஜ் மூவ் ஆகுதோ, a moving charge in a magnetic field, external magnetic field என்ன பண்ணும், it will experience a force called Lorentz force. அந்த Lorentz force என்னன்னு கொடுக்கும், Q into V cross B, cross product apply பண்ணும். ரெண்டாவது பாயிண்ட் நமக்கு என்ன தெரியணும், cathode rayனா என்னன்னு தெரியணும். cathode rays வந்து என்னது, நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா என்னது, எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ எலக்ட்ரான்ஸுங்கும் போது அது எந்த டைரக்ஷன்லேருந்து எந்த டைரக்ஷன் மூவ் ஆகுமா, இட் வில் மூவ் ஃப்ரம் கேத்தோடு டு ஆனோடு. கரெக்டா, கேத்தோடு டு ஆனோடு மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, சார்ஜ். அப்போ சார்ஜ் என்னது, சார்ஜ் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், சார்ஜ் வந்து மைனஸ் க்யூன்னு எடுத்துக்கணும். அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். பேசிக்கலி எலக்ட்ரான்ஸுங்கிறதுனால ஐ கேன் டேக் இட் அஸ் வாட், சார்ஜ் ஆஃப் கேத்தோடு இது வந்து மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய டைரக்ஷனில் இங்கே நம்ம இதை பார்த்தோம்னா, இது வந்து ஆக்சிஸ் ஆஃப் த சிலிண்டரை நான் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா, நான் வந்து அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பர்பண்டிகுலர் டு த ஆக்சிஸ் ஆஃப், கரெக்டாக ஆக்சிஸ் ஆஃப் த சன். ஸோ இப்போ நான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அலாங் ஒய் ஆக்சஸ், பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ் கொடுக்குறேன். சரியா, கார்ட்டீசியன் உங்களுக்கு பேஸ் வெக்டர்ஸ் தெரியும். இது ஐ கேப், இது ஜே கேப் இல்லையா. அதே மாதிரி கே கேப் வந்து அவுட்வர்ட், மைனஸ் கே கேப் இன்வர்ட். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஆனோட் ரேஸ் சொல்ல மறந்துட்டேன். ஆனோட் ரேஸ் என்னது, கேனல் ரேஸ். கேனல் ரேஸ் வந்து பாசிட்டிவ் ரேஸ். பாசிட்டிவ் ரேஸ் எதுலேருந்து மூவ் ஆகும், சார்ஜ் வந்து பாசிட்டிவ், மெயின்லி சார்ஜ் அயான்ஸ் இல்லையா, பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கும். அப்போ சார்ஜ் வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், கியூன்னு எடுத்துக்கிறேன். சரியா, இது எங்கிருந்து எங்கே ட்ராவல் பண்ணும், ஆனோடு டு கேத்தோடு ட்ராவல் பண்ணும். கரெக்டா. ஸோ ஆனோடு டு, ஸோ இதுக்கு நான் டைரக்ஷனும் எழுதணும். ஸோ டைரக்ஷன் எழுதுனா என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ டைரக்ஷன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து எழுதுங்க பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து கேத்தோடுக்கு, இங்கே வந்து ஆனோடுக்கு. ஸோ கேத்தோட் ரேஸுக்கு வந்து சார்ஜ் வந்து என்னது, QC வந்து மைனஸ் சி, இது வந்து QP வந்து ப்ளஸ் Q. வெலாசிட்டி டைரக்ஷன் என்னது, வெலாசிட்டி டைரக்ஷன் வந்து இட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் கேத்தோடு டு ஆனோடு. என்னுடைய டயக்ராமை வச்சு எங்கிறது, இட் இஸ் இந்த மைனஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக தானே போகுது, இங்கிருந்து இங்கே போகும். ஸோ அது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நான் என்ன எழுதிக்கலாம், இது இட் இஸ் VC இன்டூ ஐ கேப், மைனஸ் ஐ கேப். மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னப்பா, ரெண்டுத்துக்குமே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஸோ BJ. இதுக்கு வந்து வெலாசிட்டி ஆஃப் இது என்னது, இதை வந்து VI நான் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னது, வெலாசிட்டி ஆஃப் த பாசிட்டிவ் ரேஸ் என்னன்னு எடுத்துக்கலாம், இட் வில் பி V இன்டூ ஐ கேப். ஏன்னா பாசிட்டிவ் ரேஸ் எங்கிருந்து எங்கே போகுது பாருங்கப்பா டயக்ராமில், இட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் திஸ் வே. ஸோ இட் இஸ் லெஃப்ட் டு ரைட், அதனால பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் B வந்து என்னது, VJ. இவ்வளோலாம் டைம் வேண்டாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ FC வந்து என்னது, Q இன்டூ V கிராஸ் B, அதையும் நான் எழுதிடுறேங்க. ஸோ மைனஸ் E இன்டூ மைனஸ் VI கிராஸ் B இன்டூ J. ஸோ இட் இஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் EVB. I கிராஸ் J என்னப்பா, I கிராஸ் J வந்து K. சரியா. ஸோ I கிராஸ் J இஸ் K. சைக்ளிக் ஆர்டரில் இருக்கிறதுனால இது பாசிட்டிவ் K தான். இப்போ அதே மாதிரி நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், பாசிட்டிவ் ரேஸுக்கு எடுத்தேன்னா இட் இஸ் Q இன்டூ V கிராஸ் B. ஸோ இட் வில் பி ப்ளஸ் Q இன்டூ VI இன்டூ கிராஸ் BJ. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், எகெயின் வந்து QVBK தான் வரும். ஸோ ஜஸ்ட் டைரக்ஷன் மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்க, இதுவும் பாசிட்டிவ் K, இதுவும் பாசிட்டிவ் K. ஸோ சேம் டைரக்ஷன். ஸோ இங்கே ஆப்ஷன் சேம் டைரக்ஷன் இருந்தால் அதை சர்க்கிள் பண்ணுங்க.